தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்காமல் இருப்பதை முன்வைத்து நிகழ்த்தப்பட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் குறித்தும் அவை எவ்வாறு கையாளப்பட்டன என்பது குறித்தும் நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, மும்பையில் இஸ்லாமிய குடும்பம் வெளியேற்றப்பட்ட சம்பவத்தை போல இதற்கு முன்பு நடைபெற்ற வேறு ஏதேனும் சம்பவங்கள் இருக்கா? ராஜலட்சுமி, இது போல பல சம்பவங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கேரளாவை பொறுத்தவரை சென்ற ஆண்டு, அதாவது 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி சல்மான் என்றவர் அவர் நண்பர்களுடன் சேர்ந்து திரையரங்கில் படம் பார்க்க சென்ற போது, அதாவது திரைப்படத்திற்கு முன்பாக தேசிய கீதம் போடப்பட்டுள்ளது. அப்பொழுது அவர்கள் சல்மானும் சரி அவர்கள் நண்பர்களும் சரி யாரும் எந்திரிச்சு நிற்கவில்லை என்று அவர்கள் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது. அதுவும் சாதாரண வழக்கு கிடையாது. செடிஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தேச துரோக வழக்கு ஆக்ட், இந்திய தண்டனை சட்டத்தின்படி IPC 124A தேச துரோக வழக்கு அவர்கள் மீது போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கானது பெரிய வழக்காக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அவரிடமிருந்து அனைத்து விஷயங்களும் பறிக்கப்பட்டது. குறிப்பாக அவர் வெளிநாடு கூட செல்ல முடியாத அளவிற்கு பாஸ்போர்ட் உள்ளிட்ட விஷயங்கள் அவரிடம் பறிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கினுடைய வழக்கை வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறிய வார்த்தையை பார்க்கலாம். அதாவது அஃபென்ஸ் வாஸ் மோர் சீரியஸ் than a murder என்ற ஒரு வார்த்தை இதில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஒரு கொலையை விட அதிகபட்சமான ஒரு குற்றமாக இந்த குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அவர்கள் மட்டும், சல்மான் மட்டும் இல்லாமல் அவரது நண்பர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் நண்பர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. சல்மான் மட்டும் கைது செய்து அவர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அதற்கு பிறகாக 2 லட்சம் ரூபாய் ஷூரிட்டியும் அவரிடம் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகாக அவர் எந்த நாட்டிற்கும் வெளிநாட்டிற்கும் செல்லக்கூடாது, வெளியூருக்கும் செல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக அவரிடம் பாஸ்போர்ட்டும் வாங்கப்பட்டது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை 2 வாரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வழக்கான சென்று கொண்டிருந்தது. வழக்கு இன்னும் முடியவில்லை என்று கூறப்படுகிறது. சஞ்சீவி, சொல்லுங்க, தேசிய அடையாளங்கள் அவமதிப்பு தொடர்பாக மத்திய அரசு தரப்புல ஏதேனும் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா? அதாவது ராஜலட்சுமி, இந்த விஷயத்தை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லாமல் இருக்குது என்று கூற வேண்டும். ஏனென்றால் அரசியல் சட்டமாக சரி, தண்டனை சட்டத்திலும் இந்த விஷயம் சரியாக குறிப்பிடவில்லை. இருந்தாலும் ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு வெளியீடு உள்ளது. அதாவது அதை பார்க்கலாம். whenever the anthem is sung or played, the audience shall stand to attention. அதாவது இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் ஷேல் என்ற வார்த்தை தான் குறிப்பிட்டிருக்கிறது. அது மஸ்டோ அல்லது ஷுட்டோ என்று குறிப்பிடவில்லை. அதனால் அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயம் இல்லை என்று கூறலாம். however, when the course of newsreel or documentary the anthem is played as a part of the film, it is not expected of the audience to stand, as standing is bound to interrupt the exhibition of the film and would create disorder and confusion rather than add to dignity of the anthem. அதாவது ஒரு திரைப்படத்திலோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரியிலோ இது போல தேசிய கீதம் வரும்பொழுது எந்திரிச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு திரைப்படம் போடுவதற்கு முன்போ அல்லது போடப்பட்ட பிறகோ எந்திரித்து நிற்கலாம் ஷேல், அதாவது நிற்கலாம் என்ற ஒரு விஷயம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த சட்டத்திலும், அரசியல் சட்டத்திலும் சரி அல்லது இந்த ஐபிசியிலும் சரி, இது போல எந்திரிச்சு நிற்காதவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லை. அதே போல மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல எந்த இடத்துல இந்த தேசிய கீதத்தை போடலாம் என்ற ஒரு சரியான அணுகுமுறையும் அரசிடம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பாடுபவர்களோ அந்த தேசிய கீதம் சென்று கொண்டிருக்கும் போது வேறு சில விஷயங்களில் ஈடுபட்டால் மட்டுமே தண்டனை கொடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றபடி எந்திரிச்சு நிற்கவில்லை என்றால் தண்டனை கொடுக்கப்படும் என்ற விஷயத்தில் இந்த சட்டத்தில் இல்லை. ராஜலட்சுமி, இது தொடர்பாக நம்முடைய தொலைபேசியில் இருந்திருக்கும் முத்துராசன் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, மகாராஷ்டிராவை பொறுத்தவரை, அதாவது ஒவ்வொரு திரையரங்கிலும் இது போல திரைப்படம் போடுறதுக்கு முன்னாடி இது போல தேசிய கீதம் போட்ட பிறகுதான் திரைப்படத்தை தொடங்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. இதை எப்படி நினைக்கிறீங்க நீங்க? இதை பற்றி உங்களுக்கு கருத்து? தேசிய கீதத்திற்கு உரிய மதிப்பு அளிக்க வேண்டும். அனைவரும், இந்திய குடிமக்கள் அனைவரும் தேசிய கீதத்திற்கும் தேசிய கொடிக்கும் உரிய மதிப்பளிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேசிய கீதம் ஒளிபரப்பப்படுகிற இடம், அந்த இடங்கள் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். திரையரங்குகளுக்கு சினிமா பார்க்க வருகிறவர்களிடத்தில் திரைப்படம் தொடங்குவதற்கு முன்னதாக தேசிய கீதத்தை போட்டு அதை எழுந்து நிற்கிறார்களா நிற்கவில்லையா அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை தேசிய கீதத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது. தேசிய கீதம் முதலில் எங்கெங்கே ஒளிபரப்ப வேண்டும், எங்கு ஒளிபரப்பக்கூடாது என்று ஒரு வரமுறை இருக்க வேண்டும். அந்த எந்த வரமுறையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே திரையரங்களில் தேசிய கீதம் சினிமா தொடங்குவதற்கு முன் போடப்பட்டது. சிலர் எழுந்து நிற்பார்கள், உட்கார்ந்திருப்பார்கள், சிலர் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அது அநேகமாக தமிழக திரையரங்கில் போடுவது இல்லை. மும்பையில் ஒரு திரையரங்கத்தில் தேசிய கீதம் ஒலிக்கப்படுகிற பொழுது அவர்கள் ஏன் முஸ்லீம் என்று பார்க்கிறீர்கள்? ஏதோ இருவர் கவனக்குறைவாகவோ அல்லது அது போட்டது தெரியாமலையோ எழுந்து நிற்காமல் இருந்திருக்கலாம். அதை ஒரு பிரச்சனையாக்கி முஸ்லீம்கள் அவமதித்து விட்டார்கள் என்று இப்படி ஒரு மத பிரச்சனையாக ஒரு சாதாரண விஷயத்தை
ஒரு மத பிரச்சனையாக்கி அதை லாபம் தேட முயற்சிப்பது நாகரிகமில்லாத செயலாகும். தேசிய கீதத்தை முதலில் திரையரங்குகளில் திரையிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்துக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக தொலைபேசியில் மார்க்ஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இதை பற்றிய விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்று மகாராஷ்டிரா, அதாவது மும்பையில் பிவிஆர் தொலைக்காட்சி, பிவிஆர் தியேட்டரில் இது போல சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நேஷனல் அந்தம் எந்திரிச்சு நிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வெளியே துரத்திருக்காங்க. இதை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? இது போன்ற திரைப்படம் போன்ற கேளிக்கை விடுதிகளில் தேசிய கீதத்தை பாட வைத்து அதற்கு எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் என சொல்வது என்பது மிகவும் தவறு. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி தங்களுடைய பண்பாடு அல்லது நம்பிக்கை அடிப்படையில் அப்படி எழுந்து நிற்க முடியாது என்று சொல்வதற்காக ஒரு தம்பதியர் அவமானப்படுத்தப்பட்டு வெளியே சென்றிருப்பது என்பது இன்று இந்திய அளவில் உருவாகியிருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறது. இது போன்ற சூழல்கள் ரொம்பவும் வருத்தத்தையும் கவலையும் அளிக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்னர் கேரளாவில் 2 மாணவிகள் யெகோவா என்கிற ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவ்வாறு தேசிய கீதத்திற்கு வணக்கம் செலுத்த மறுத்தார்கள் என்பதற்காக அந்த பள்ளி நிர்வாகம் அவர்களை நீக்கியது. பிறகு அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். உயர்நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது, அதாவது அவர்கள் நீக்கியதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது அப்படி அந்த பிள்ளைகள் இருவர் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவதற்கு மறுத்தார்கள் என்பதை ஒரு பெரிய குற்றமாக கருத முடியாது. அதோடு அவர்கள் வணக்கம் செலுத்ததான் மறுத்தார்கள், ஒழிய எழுந்து நின்றார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களை பள்ளியை விட்டு நீக்கியது என்பது கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி அவர்கள் இருவரையும் பள்ளியில் சேர்ப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இது போன்ற தீர்ப்புகளும் நம் நாட்டில் உண்டு என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நாட்டினுடைய தேசிய கீதம் என்பதை பொறுத்த மட்டில் அது ஒரு மதச்சார்பற்ற ஒரு பாடலாகத்தான் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு இந்து மதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளங்களோ அதில் இன்வோக் பண்ணப்படவே இல்லை. அதனால்தான் இன்று இந்துத்துவாதிகளும் சங்க பரிவாரங்களும் இந்த தேசிய கீதத்தை ஒழித்துவிட்டு அதற்கு பதிலாக வந்தே மாதரம் என்கிற பக்கிம் சந்திரன் சொல்கிறார்கள். இந்த வந்தே மாதரம் பக்கிம் சந்திரனுடைய பாடலை பொறுத்த மட்டில் அதில் காளி போன்ற இந்து மதத்துடைய கடவுள்களை அதில் வணங்க சொல்லி அந்த அடிப்படையில் தேசத்தையும் இந்து கடவுளை ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடிய போக்கு இருக்கிறது. இதைத்தான் இன்று இந்துத்துவ பள்ளிகளிலும் கூட அவர்கள் தினசரி பாடச் சொல்லி மாணவர்கள் எழுந்து நிற்க சொல்கிறார்கள். அதற்கு எழுந்து நிற்க மறுப்பது என்பதும், அப்படி இந்து கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு பாடல்களுக்கு நாங்கள் எழுந்து நிற்க முடியாது என்று சொல்வதும் உண்மையிலேயே ஏற்படத்தக்கது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு பொதுவான ஒரு மதச்சார்பு அற்ற ஒரு பாடலுக்கு எழுந்து நின்று அவர் இந்த தம்பதி இருவரும் மற்றவர்களுடன் மரியாதை செலுத்தியிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐயா, நீங்களே கூறினீர்கள், அதாவது தேசிய கீதத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் எந்த மதமும் சார்ந்தது கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியர்களை சார்ந்தது என்ற விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஆனால் இதே போல சம்பவம் இன்று மட்டும் கிடையாது. 2014ஆம் ஆண்டு கேரளாவில், அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி சல்மான் என்றவர் இதே போல திரைப்படத்துக்கு முன்பாக அந்த தேசிய கீதம் பாடும்பொழுது எந்திரிச்சு நிற்கவில்லை என்ற காரணத்திற்காக சல்மான் என்பவர் மீது தேச துரோக வழக்கும் போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் மீது இதுபோல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல அரசாங்கத்திடம் சரியான அணுகுமுறை இல்லை என்று ஒரு விஷயம் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அணுகுமுறை இல்லை என்று நான் நம்பவில்லை. உண்மையிலேயே அணுகுமுறை இல்லாதையே அவர்கள் அணுகுமுறையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இது போன்ற விஷயங்களில் ஒரு பக்கம் நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தை நம்புகிறோம், அரசியல் சட்டம் தான் எல்லாவற்றிற்கும் பெரிய வேதம் என்று நரேந்திர மோடி சொல்வார். இன்னொரு பக்கம் இந்த அரசியல் சட்டத்தை ஒழித்து கட்டுவது என்கிற ஒரு அமைப்பினுடைய மாநில அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தாங்கள் உண்மையாக இருப்பதாக உறுதி கூறுவார். எனவே அவர்களை பொறுத்தமட்டில் இது போன்ற விஷயங்களில் உறுதியான ஒரு கருத்து நிலைப்பாடை எடுக்காமல் ஆங்காங்கு அவர்களுடைய ஆதரவுகள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் செயல்படக்கூடிய, ஆனால் அதே சமயத்தில் எல்லா அந்த அமைப்புகளும் RSS-ஆல் ஒருங்கிணைக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள அமைப்புகளின் மூலமாக இது போன்ற வன்முறைகளையும் செய்வார்கள். வன்முறைகளை செய்துவிட்டு இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அல்லது எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றுவார்கள். இது அவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு சரியான அணுகுமுறை இல்லை என்பதை காட்டிலும் சரியான அணுகுமுறையை கொள்ளாதே ஒரு அணுகுமுறையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக பாஜகவை சேர்ந்த ராஜா தொலைபேசியில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இதை பற்றிய கருத்துக்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, இப்போ சமூக வலைத்தளங்கள்ல, அதாவது மும்பையில் பிவிஆர் தியேட்டர்ல ஒரு தேசிய கீதம் போடும்பொழுது, அதாவது இஸ்லாமிய தம்பதிகள் எழுந்திரிச்சு நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சமூக வலைத்தளங்களில் பெருசா பேசப்பட்டு வருது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவர் ஹிந்துவா இருந்தாலும், இஸ்லாமியரா இருந்தாலும், கிறிஸ்தவரா இருந்தாலும், சீக்கியரா இருந்தாலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும். அது நாட்டிற்கு மரியாதை செலுத்துகின்ற முறை. அப்படி செய்யாமல் இருந்தால் அவர்கள் இந்த நாட்டையே அவமதித்ததாக தான் அர்த்தம்.
இதுல இருவேறு கருத்து இருக்க முடியாது. தேச துரோகிகள் மட்டுமே இந்த செயலை ஆதரிப்பார்கள். அப்போ இது மாதிரி நிக்காதவங்க மேல தேச துரோக வழக்கு போடலாமா? வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இதே மாதிரி அதாவது சென்ற ஆண்டு 2014ஆம் ஆண்டு கேரளாவில் ஒருத்தர் இதே போல எந்திரிச்சு நிக்கலாம்னு சொல்லிட்டு சல்மான் அப்படின்னு ஒருத்தர் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனா தண்டனை சட்டத்தின்படியோ அரசியல் சட்டத்தின்படியோ இது போல ஒரு சட்டம் கிடையாது. சட்டம் இல்லை என்றால் உருவாக்குவோங்க. அது எப்படி இந்த மாதிரி விவாதம் வருதுன்னு எனக்கு தெரியல. தேசிய கீதம் பாடும்போது எந்திரிக்கலைன்னு சொன்னா ஒருமித்த குரல்ல அவன் தேச துரோகின்னு சொல்றதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லைன்னா அவனும் தேச துரோகிங்கிறேனா? சட்டம் இல்லைன்னா சட்டம் கொண்டு வருவோம். அது எப்படி தேசிய கீதம் வேற ஒரு நாட்டில் இந்த மாதிரி முடியுமா? இந்தியா தான் சத்திரமா போச்சா? ஒரு ஒழுக்கங்கட்ட சமுதாயத்தை உருவாக்குவது, தேச விரோத சக்திகளை ஆதரிப்பது என்பது இந்த ஒரு தேசத்துல தான் நடக்கும். வேற எந்த தேசத்திலையும் நடக்காது. தேசிய கீதம் இசைக்கும் பொழுது எந்திரிச்சு நிற்காது சரின்னோ அதை தண்டிக்க முடியாதுன்னோ வேற எந்த தேசத்திலும் பேச மாட்டாங்க. இந்த தேசம் ஒண்ணுதான் கேடு கெட்டு போய் இந்த மாதிரியா மோசமானவர்கள் அமீர்கான்ல இருந்து இந்த நாட்டுல வந்து ஒரு தேச விரோத கூட்டத்தை ஆதரித்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, வருந்தத்தக்க விஷயம் இந்த தேசத்துல. அப்ப அரசிடம் சரியான நிலைப்பாடுன்னு சொல்றீங்களா இந்த விஷயத்துல? ஏன்னா அரசாங்கம் என்ன கூறுதுன்னா, இது வரைக்கும் 67 வருஷமா பிஜேபி சர்க்கார் இல்ல. நீங்க நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் அதுல தவறு செய்தவர்கள் மற்றவர்கள் இருக்காங்க. சட்டம் வந்து தண்டனவியல் சட்டத்துல, குற்றவியல் சட்டத்துல இதுக்கு வந்து ப்ரொவிஷன் இல்லைன்னா let us create a provision for it now. Let us demand for it. இல்ல நீங்க கோரிக்கை வைப்பீங்களா சார்? ஏன்னா இப்ப மத்திய ஆட்சியில பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்க கோரிக்கை வைப்பீங்களா? இது சம்பந்தப்பட்டு கிட்டத்தட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா சரியான நிலைப்பாடு அரசு கிட்ட இல்ல. அரசாங்கத்திற்கு வைக்கிறேன், இம்மாதிரியான தேச விரோதிகள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த நாட்டில் வெளியில நடமாடுறது இந்த நாட்டுக்கு ஆபத்துங்கிறேன். எங்க சுவிட்சர்லாண்டுல எவ்வளவு அழகா சட்டம் இயற்றி இருக்காங்க. ரெஃபரண்டம் போட்டு ரோடுல வந்து பர்தா அணிஞ்சு வந்தாக்க 6.5 லட்சம் ரூபாய். இந்த தேசத்துல பண்ண முடியுமா? இது ஒரு சத்திரமா போச்சே. தேச விரோதிகளா நீங்க நாடா போச்சு இந்த தேசம். சார் ஒரு தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கல அப்படின்னா எப்படி அவங்க மேல தேச துரோக வழக்கு போடலாம்? அவங்கள தேச துரோகின்னு சொல்லலாம். நீங்க தேச துரோகி இந்த இதுக்கு ஏந்து நிக்கலைன்னா ஏன் சார் ராணுவத்துல இதை வச்சுதான் சார் அவன் மிலிட்டரியில நம்ம நாட்டை காப்பாத்திருந்து இதுக்கு மரியாதை செலுத்திருக்கான் எல்லையில. இல்ல சார், தேசிய கீதம் அப்படின்றது வந்து எந்த மதத்தை சார்ந்தது கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சார்ந்தது, ஒரு நாட்டை சார்ந்தது. மதம் சார்ந்தது ஒரு முஸ்லீம் தம்பதி எப்படி ஏந்து சொன்னாங்க? ஆனா அதை பத்தின விளக்கம் சரியா இல்லையே சார். இந்திய அரசியல் சட்டத்திலயோ சரி, தண்டனை சட்டத்திலயோ அதற்கான தண்டனையும் கிடையாது, அரசியல் சட்டத்துல எந்திரிச்சு நிக்கணும் கிடையாது. அதாவது the shall stand தான் போட்டுறாங்க தவிர ஷுட் ஸ்டாண்டோ அல்லது மஸ்ட் ஸ்டாண்ட் போடல. நியூஸ் 7 சேனல் நிலைப்பாடு என்ன? தேசிய கீதத்தை அவமதிக்கணும்னு சொல்லி நியூஸ் 7 சேனல் முடிவு பண்ணுமா சார்? இதை பற்றி பாஜக நிலைப்பாடு என்ன சார்? அது சொல்லுங்க சார். எது பாஜக நிலைப்பாடு என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்ததாக? இங்க பாருங்க, இது கட்சி முடிவு பண்ணோம்னா நாம வந்து தலைவர்கள் கூடி முடிவு பண்ணணும். என்னுடைய கருத்து பிஜேபியில எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. தேசிய கீதம் இசைக்கப்படும் பொழுது எழுந்திருக்காமல் இருந்தது தேச துரோகம், இந்த நாட்டிற்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய தீங்கு. இந்த இதுக்கு ஏந்துக்காதவன் நாளைக்கு இந்த நாட்டுல குண்டு வைக்க மாட்டான்னு நாம நம்ப முடியாது. இவனை இந்த நாட்டினுடைய சிட்டிசனா இருக்க விடுறதே இந்த நாட்டுக்கு ஆபத்து. அதுதான் என்னுடைய நிலை. ஒருவேளை அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாம ஹிந்துவோ அல்லது வேற ஏதாவது மதத்தை சேர்ந்தவர்களா எவனா இருந்தாலும் இந்த கேள்வியை நீங்க கேட்க கூடாது. இந்த கேள்வியை நீங்க கேட்க கூடாது. அப்போ உங்களுக்கு வந்து தேசிய கீதத்தின் மீது மரியாதை இல்லாமல் போச்சோன்னு நினைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன். ஐயா, உங்கள் கருத்துக்கு நன்றி ஐயா.